பிரைஸ் த லார்ட் ஹalleluya சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் நம்மை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையில் நிறைய எங்களை அற்புதமாக நடத்த போறோம். கிருபைக்காக நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இது கர்த்தர் உண்டு பண்ண நாள் ஆதலால் பிரியமானவர்களை நம் மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஆமென், ஹalleluya. கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. 57ஆம் சங்கீதம் 2வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். 7வது வசனம். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையை வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையிலே விழித்து கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மையே துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மையே கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதே செய்தாலும் நாம் அதுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை நாம் செலிப்ரேட் பண்றவர்களா மாறட்டும். ஸ்தோத்திரம். மற்றவர்கள் முன்பாக கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் சாட்சியாய் தெரிவிக்கிறவர்களா மாறட்டும். நாம் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது நாம் அதிலே சந்தோஷமாய் இருக்கும் போது கர்த்தர் இன்னும் அதிகமான அற்புதமான அடுத்த காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். நம் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது இடத்திலே அதை சொல்லி நாம் அதை கொண்டாடும் போது கர்த்தர் பின்னையும் அற்புதங்கள் நமக்கு செய்வார். அப்போஸ்தலர் நடவடி 3ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது ஆமென், பிறவியிலே முடந்தனாயிருந்த ஒருவன் அவன் ஆமென் பிச்சை எடுத்துட்டு இருந்தது. ஆனா அவன் கர்த்தர் அவனை குணமாக்கும் போது அவன் சந்தோஷப்பட்டு குதித்து சாடி அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தி கொண்டு ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தது. பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் நமக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது நாம் அதில் சந்தோஷப்பட்டு அதை நாம் பிரகடமாக்கி நாம் அதை மற்றவர்களிடத்திலே அதை கொண்டாடும் போது நாம் அதை செலிப்ரேட் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் அதிகமாய் நமக்காக செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். கர்த்தர் நம்ம நடத்தினதற்காக நாம் தேவனுக்கு சோத்திரத்தை சொல்லுவோமா. ஆமென், ஹalleluya. கர்த்தரை நாம் துதிப்போமா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. ஒரு மனமாய் நாம் ஐக்கியமா நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனை, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறோம். நெத்து முடி எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தோட ஆமென் 15 நாளும் நிறைய எங்களை காப்பாற்றின கர்த்தாவே, இந்த கடந்த 14 நாளும் எங்களை நடத்தின விதங்களுக்கு நன்றி, ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி. உம்முடைய கிரியைகளே ஆமென் அதை கண்ட ஆமென் கர்த்தரிடத்தில் சந்தோஷிக்கும்படி கிருபை செய்ததற்காக நன்றி. நோய்கள் குணமாகட்டும். ஆர்த்தரைட்டிஸ் பொருட்டை நாங்கள் கடந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். இருதய சம்பந்தமாயிருக்கிற ஆமென் நோய்கள் இப்போது குணமாகட்டும். பிளட் பிரஷர் குணமாகட்டும். பிளட் சுகர் நார்மலாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இரத்தத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியமுள்ள சரீரம் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. இம்யூனிட்டி பவர் ஆமென் அதிகமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அப்பா, அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ரொம்ப பலவீனமாக இருக்கிறது கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எப்போதும் படுத்துட்டே இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது, எதுவும் செய்ய ஆரோக்கியம் இல்லாத இருக்கிற அனுபவம் இப்போதே ஆமென் குணமாகட்டும். எல்லாத்தையும் ஆமென் ஹalleluya செய்ய வல்லமை இறங்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, ஸ்தோத்திரம். மற்ற பலவித பிரச்சனைகள், பாரங்கள், வேலை இல்லாத அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வழிகள் திறக்கப்படட்டும். கடன் பாரங்கள் மாறி போகட்டும். வாசல்கள் திறக்கப்படட்டப்பா. எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உலகமெம்பாடு நடக்கிற ஒரு திருச்சபைகளின் ஆராதனைக்காக நன்றி. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருக்குள்ளேயும் கர்த்தருடைய, ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். கரத்திலே ஒவ்வொரையும் பயன்படுத்தி
வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒவ்வொரு ஆமென் சபை, ஒவ்வொரு திருச்சபைக்கு சுற்றும் கர்த்தருடைய தூதர்கள் இறங்கட்டும், அற்புதங்கள் வெளிப்படட்டும், பெரிய எழுப்புதலுக்கு காரணமா மாறட்டும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய சித்தமான நாளைய ராத்திரி 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு, ஆன்லைன் மீட்டிங் உண்டு. நீங்கள் மறக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் உண்டு. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அதற்காக இப்போது ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை நடக்கிற இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக மாறட்டும். அற்புதமாக கர்த்தர் புதிய அவன் கடந்து வர அந்த கெஸ்டை கர்த்தர் அவருடைய கரத்திலே கர்த்தர் பிரயோஜனப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம். அவன் எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எல்லாவர்கள் மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் உண்டு. நீங்கள் எத்தனை വലിய பிரச்சனைகள் மத்தியத்தோடு நீங்கள் கடந்து போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகாது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பட்டாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆறுகள் சமானமான பிரச்சனைகள், தண்ணீர்கள் சமானமான பிரச்சனைகள், அக்கினி சமானமான பிரச்சனைகள் இப்படிப்பட்டதா இருக்கிறான். அக்னி ஜுவாலை போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தால் எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ்குள்ள நீங்கள் கடந்து போனாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விலக மாட்டேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆகட்டும், அக்னி சமானமான பிரச்சனை, ஆறுகள் சமானமான பிரச்சனை, அதன் நடுவில் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை விடுவிப்பார். பல போது நினைப்பேன், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் ஏன் எங்கள் வாழ்க்கையில் வருகிறது, ஏன் எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வருகிறது. ஆமென். பிரியமானவர்களை மறந்துடாதே. பிரச்சனைகள் உங்களுக்குள்ள வரும்போது ஆண்டவர் உங்களை விட்டு கடந்து போனதல்ல, ஆண்டவர் உங்களை விட்டு மாறி போனது கிடையாது. அந்த பிரச்சனைகள் சேலஞ்சஸ்களை நீங்கள் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தரும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் வல்லமை உள்ளவர்களாக மாறும். நீங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு, அடுத்ததான ஒரு ஆமென் ஹல்லேலூயா, அந்த புது வல்லமைக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துகிறதான். அவன் உங்களுக்கு வருகிற பிரச்சனை, ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இது எனக்கு என் வாழ்க்கையில் எப்படி வந்ததப்பா, ஏன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைன்னு சொல்லி கவலைப்படாதே. ஆமென். அந்த பிரச்சனையை முடியும் போது, அது பிரச்சனை நீங்கள் தாண்டும் போது, தாவீது கோலியாத் என்கிற ஒரு பெரிய பிரச்சனை முன்பாக வரும்போது அது தாவீதோட வாழ்க்கையிலே அடுத்த ஒரு லெவலுக்கு இருந்த ஒரு உயர்ச்சி தான் இருந்தது. அதுபோல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய உயர்ச்சிகளை தருவார். தாவீது ஆமென் ஒரு ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்ததிலிருந்து ஒரு மேட்பன் என்கிற பதவியில் இருந்து ஒரு ராஜாவான ஒரு பதவியிலேக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு பாதை ஆமென் தெளிந்து வந்தது. அது மூலம்தான் இப்படி നിങ്ങൾക്ക് வருகிற பிரச்சனைகள் கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வர, அந்த வெளியில நீங்கள் வரும்போது நீங்கள் ஆமென் பலவான்களா மாறும். நீங்கள் ஆமென் உங்களுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டாகும். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரமோஷன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்திலே நட்சத்திரங்களை போலவும் கடல் கரையில மணலை போலவும் கர்த்தர் உங்களை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.